सूरज कुमार, योगी राम सूरज कुमार, योगी राम सूरज कुमार ஜெயபிரதாய். ஒரு புதிய பக்தர் வந்தார். அவர் ரொம்ப சாமியை வேண்டி வேண்டி வணங்கினார். என்கிட்டே விசாரிச்சார், சாமி நீங்கள் தான் தலைமையாக நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. சரி, உங்களுக்கு சாமி எப்படி தெரியும்? இங்கே சரக்கல் வழியில் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சாரப்படி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இங்கே இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படி கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பகவான் யோகி ராம் சரத்குமார் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வேற கோயிலாக அழைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன். தொழிலெலாம் செய்து நிறைய நஷ்டப்பட்டு உடல் ஆரோக்கியம் போய் ரொம்ப துன்பப்பட்டேன், ரொம்ப கவலைப்பட்டேன். அப்படி இருக்கப்போ வெளியூர்ல எங்க ரிலேட்டிவ் ஒரு அத்தா ஒருத்தர் இருக்காரு. அவரு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில இருக்கிறார். சாக போறாருன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. சாக போறாரா அப்படின்னு நினைச்சு நாங்கெல்லாம் பார்க்க போனோம். நானும் ஹாஸ்பிட்டல் பார்க்க போனேன். அப்போ ஐசியூல அவர் வச்சிருந்து, அப்போ நாங்கள் சொந்தக்காரங்கள்லாம் அவர்கிட்ட அங்கே போய் டாக்டர்கிட்ட கேட்குறோம், எப்படிங்க இது எப்படின்னா, டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இன்னொரு 2 நாள் தாங்க, அதுக்கு மேலே போகாது, நீங்கள் யாராவது ரிலேட்டிவ்ஸ் சொல்லணும்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இப்படி மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படியே இருக்கு. நாங்கள் போனால் கண்ணை அப்படியே தள்ளி பார்ப்பாரு. சில ஆளுகிட்ட லேசாக எடுத்துட்டு பேசுவார். அப்போ எங்களுக்கு ரொம்ப சங்கடம் எல்லாம் இருந்தாங்க. மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டலில் கரண்டாச்சு. டாக்டர் நாள் பிடிச்சிட்டே இருக்காரு, இன்னும் 2 நாள் போயிருங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, டோட்டல் ஆர்கன்ஸும் செயலிழந்துச்சு, இதுக்கு மேலே அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் பக்கத்தில் போய் டாக்டர்கிட்ட கெஞ்சி, எப்படியும் சாக போகிறாரு டாக்டர், நாங்கள் பார்த்துக்கிறோமே நம்ம பார்க்காம எதுக்கு போக போகிறாருன்னொன்னே, சரி டாக்டரும் சரி 2 வாரம் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2வது நாள் குறிச்சது 2 நாள்ல போயிடுவார் அப்படின்னு நினைச்சப்போ, அந்த சொன்ன 2வது நாள் ஹெல்த் அப்படியே இம்ப்ரூவ் ஆகுது. இது அப்படியே இம்ப்ரூவ் ஆகி 2வது நாள் டாக்டர் சொன்ன, கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னா, அது அப்படியே போய் ஒரு வாரத்துல நார்மலா ஒரு ஐசியூல இருந்து ரூமுக்கு கொண்டு வர அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. அப்புறம்தான் அது எதனால இது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் உள்ள பேசிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அவருடைய மாஸ்க் எல்லாம் போட்டு வச்சிருந்தது இல்லையா, அவர் ஒரு யோகி ராம் சரத்குமார் பக்தர். யாரு? சார் கந்தர். அவர் அந்த மரண தருவாயிலையும் நாம் யோகி ராம் சரத்குமார் சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சரி புண்ணியமாவது கிடைக்கிறது, கடைசியில் போற காலத்துல எதுவும் சொல்லிட்டு இருக்காரு நினைச்சிருக்காரு. அதுல இந்த சாமி குள்ள அந்த பக்தர் வந்து கேட்டிருக்காரு, அவர் பார்த்திருக்காரு. இதை பார்த்தாங்களா, அப்ப அவருக்கு புரிஞ்சது, ஓஹோ உண்மையான கடவுள் இவர்தான். டாக்டர் நாள் குறிச்சவரை எழுதிட்டாரு. ஆர்கன்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த 2 நாள் தான் எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டுருங்கன்னு சொன்ன பிறகுமே அந்த மாஸ்க் போட்டிருந்ததும் ஒரு வாயிலிருந்து யோகி ராம் சரத்குமார் வந்ததுனால அவர் எழுப்பிட்டாரு. நார்மலா இல்லை, இப்போ உயிரோட இருக்காரு. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. அன்னைக்கு நான் சாமியை பத்தி குடிச்சேங்க. திருவண்ணாமலைக்கு போனேன், அப்புறம் இங்க ஒரு ஆசிரமத்துக்கு போனேன், அங்க ஒரு ஆசிரமத்துக்கு 3 தடவை போனேன். அதுக்கப்புறம் அவரு தான் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்போ அந்த பீச் ரோடு பக்கத்துல சரக்கல் உள்ள இடம் இருக்குப்பா, அங்க நீ ஒன்று இருக்கு, அங்க போய் பாரு அப்படின்னு அதை தேடி ஃபேஸ்புக்கில் நம்மளை தேடி இருக்காரு. தேடி அதை பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஃபேஸ்புக்கில் வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு பக்தனை உயிர் பிரியும் தருவாயில பகவான் காப்பாற்றி இன்னொரு பக்தனுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாரு. இன்னொரு பக்தனுக்கு தான் யாருங்கிறத நிரூபிக்கிறாங்க. இப்போ இந்த மொத்த குடும்பமும் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய குடும்பமாக மாறியிருக்கு. இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி ராம் சரத்குமாருங்கிறத இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டாக்டர்கள் இன்னும் 2 நாள் தான், 48 மணி நேரம் தான் நாள் கழிச்சு ஒட்டுமொத்த ஆர்வம் செயலிழந்துட்டு அப்படின்னு சொன்ன பிறகும் யோகி ராம் சரத்குமார் என்கிற ஒரு நாமம் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது என்றால், இந்த கலியுகத்திலே வேற என்ன நமக்கு இதை விட பெரிய ஒரு மந்திரம் இருக்க முடியும்? எந்த ஒரு நாமம் நமக்கு உயர்ந்ததாக இருக்க முடியும் என்கிறத நீங்க உணர்ந்து. அதனால தான் நாம சொல்றோம், நாமத்தின் முக்கியத்துவத்தை நாம சொல்றோம்.
இந்த யோகி ராம் சரத்குமார் என்கிற நாமம் நம்மை வாழ்விக்கிற நாமம், நம்மை உயர்த்துகிற நாமம். உண்மையிலே சந்திராபாயன் எனக்கு இந்த அளவாவது இருக்கிறாங்கன்னா அது அவருடைய நாமத்தின் மகிமையும் அவருக்கு மேல வச்சிருக்கிற விசுவாசமும் தான் உண்மையிலே. அப்ப இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அடியனுடைய தாழ்மையான